அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் என் மகளுடன் பயணிக்கிறேன். நீங்கள் கூட வருகிறீர்களா என்று கேட்கவில்லை, ஆனால் உங்கள் பிரார்த்தனைகளில் எங்களை சேர்த்தால் போதும். மாலை 4 மணிக்கு விமானம். 4 மாத உழைப்புக்கு பிறகு என் 4 வயது மகள் ஆயிஷாவுடன் என் அன்புக்குரிய கணவரை சந்திக்க சவுதி அரேபியாவுக்கு பயணிக்கிறேன். வீட்டில் அம்மாவும் அப்பாவும் போக வேண்டாம் என்று நிறைய கூறினார்கள். ஆனால் போகாமல் எப்படி இருக்க முடியும் என்பது எனக்கும் படைத்த இறைவனுக்கும் மட்டுமே தெரியும். என் கணவர் என்னை பார்க்க ஆவலாக இருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். அதனால் நான் வருவது அவருக்கு இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நிச்சயமாக அறிவேன். ஆனால் இவ்வளவு தூரம் நான் தனியாக எப்படி வருவேன் என்று அவரது இதயம் இப்போது கவலையில் இருக்கும். பரவாயில்லை, என் அன்பு மகள் எனக்கு துணையாக இருக்கிறாள். பின்னர் இறைவனின் பார்வையும் உள்ளது. ஒரு மரியாதை இல்லாமல் நான் வந்து விடுவேன். பெரும்பாலும் நீங்கள் பொறுமையாக இருங்கள். போர்டிங் பாஸ் கிடைத்துவிட்டது. விமானத்துக்காக காத்திருக்கும் ஆயிரக்கணக்கான பயணிகளின் முகங்களை நான் ஒருமுறை பார்த்தேன். நானும் ஆயிஷாவும் மட்டும் தனியாக. மற்ற அனைவரும் பரிச்சயமானவர்களுடனும் குடும்பத்துடனும் மகிழ்ச்சியாகவோ வருத்தத்துடனோ இருக்கிறார்கள். பலவிதமான முகங்கள். என் அன்புக்குரிய கணவரின் அருகில் விரைவாக சென்று சேர்ந்தால் என்று மிகவும் ஆசைப்பட்டேன். அந்த நேரத்தில் பரிச்சயமான ஒரு முகமும் இல்லை. அதனால் இப்படி ஆசைப்பட்டு விட்டேன். அன்பே, நீங்கள் உம்ராவுக்கு போனபோது சொன்னீர்களே, என்னையும் நம் மகளையும் அழைத்து கொண்டு காபாவை சுற்றி தவாஃப் செய்ய வேண்டும் என்று. அந்த கனவுகளை எல்லாம் நான் என் இதயத்தில் சேமித்து வைத்திருக்கிறேன். வருவதை நினைவில் வைத்திருங்கள். 4 மணி நேர பயணத்துக்கு பிறகு ரியாத் விமான நிலையத்தில் இறங்கினேன். சூடான காற்று முகத்தில் அடித்தபோது மிகவும் வலித்தது. அந்த வெப்பத்தை என் கணவர் எத்தனை முறை எனக்காகவும் என் மகளுக்காகவும் தாங்கியிருப்பார். தெரியாத மொழி இங்குள்ள அரபு. உஸ்தாத் மதரசாவில் கற்றுத்தந்தது போல இல்லை. ஃபர்சானா. அன்று நீங்கள் என் கன்னத்தில் கிள்ளிக்கொண்டு சொன்னதை இன்றும் நினைவில் வைத்திருக்கிறேன். அன்பே, ஒன்றும் புரியவில்லை. வெளியே மூத்தாபா காத்திருக்கிறார் என்று சொல்லியிருந்தார். சரியான நேரத்தில் மூத்தாபாவும் அவரது மகனும் பெண்களும் வெளியே காத்திருந்தனர். என்னை கண்டவுடன் அவர்களின் முகம் ஒரு கணம் பிரகாசமானது. மூத்தாபாவின் மனைவி என்னை கட்டிப்பிடித்து அழ ஆரம்பித்தார். டிவி, நான் வந்துவிட்டேனே, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் நீங்கள். அவர்கள் ஒரு கணம் புன்னகைத்து கண்களை துடைத்தார்கள். ஆயிஷா தூங்கிவிட்டாள். வெறும் 4 மாதமே அவள் தன் தந்தையை பார்த்திருக்கிறாள். இந்த புலம்பெயர்ந்த வாழ்க்கையில் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை விடுப்பு கிடைக்கிறது. போனில் கேட்கும் குரலால் மட்டுமே ஆயிஷாவால் அன்பு செய்ய முடிந்தது. இனி எந்த பிரச்சனையும் இல்லையே. அவள் தன் தந்தையை பார்க்கப் போகிறாள் இல்லையா? அன்பே, நான் இப்படி வியர்வையின் மனம் வீசும் இந்த நாட்டுக்கு வந்துவிட்டேன். அட்டாக் வந்ததாக சொன்னார்கள். பணியிடத்தில் மார்பு வலி வந்தபோது தரையில் சரிந்து விழுந்தார். மூத்தாபாவுடன் தான் என் அன்புக்குரியவர் வேலை செய்தார். அங்கேயே அவர் என்னை விட்டு பிரிந்தார். படைத்த இறைவன் அவரை அழைத்து கொண்டான். என்னையும் ஆயிஷாவையும் தனியாக விட்டுவிட்டு எப்போதும் சிரித்து கொண்டு பேசும் அந்த முகத்துடன் சென்று விட்டார். கடைசியாக ஒருமுறை கட்டிப்பிடித்து முத்தமிடக்கூட என்னால் முடியவில்லை. என் உயிருடன் எந்த நாட்டில் மரிக்க வேண்டுமோ அங்கேயே என்னை அடக்கம் செய்ய வேண்டும் என்று என் கணவரின் உயில்தான் என்னை இங்கு கொண்டு வந்தது. தொலைவில் இருந்து ஒருமுறை பார்த்தால் போதும். அன்பே, உங்கள் கல்லறை கற்கள், அதற்குள் மறைந்த உங்கள் உடலை எனக்கு பார்க்க வேண்டாம். பிரிந்த ஆன்மாவை எனக்கும் என் ஆயிஷாவுக்கும் ஒருமுறை காட்ட வேண்டும். அன்பே, இப்போது கல்லறைக்குள் அமர்ந்து அழுது கொண்டிருப்பீர்களா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் ஒரு விஷயம் உறுதி, நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஏனெனில் இந்த என் பிடிவாதத்துக்கு முன்பு எல்லோரும் என்னை குறை கூறிய போதும் நான் மனம் தளராமல் நின்றேன். நீங்கள் அந்தி உறங்கும் மண்ணை நான் பார்க்க வேண்டும் என்று மனதில் உறுதியாக விதைத்து முளைவிட்டேன். உடல்கள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்துக்கு அருகே கார் நிறுத்தப்பட்டது. நான் மெதுவாக வெளியே இறங்கினேன். பெரிய சுற்றுச்சுவரில் உள்ள ஜன்னல் இடைவெளிகளுக்கு இடையே நான் பார்த்தேன் என் கணவரின் கல்லறையை. கல்லறையைச் சுற்றி ஒரு செடி படர்ந்திருக்கிறது. எதற்காக இவ்வளவு நேரம் அழாமல் பிடித்திருந்தேன்? யாருக்காக என் கண்கள் நீர் நிரம்பாமல் இருந்தேன்? அந்த ஜன்னல் கம்பிகளில் என் கைகளை அழுத்தமாக பிடித்தேன். அன்பே, நான் அழுதேன். உங்கள் அருகில் இல்லாமல் வேறு யாருக்கு முன்பும் நான் தேம்பியதில்லையே.
இந்த ஒரு கணத்துக்காக நான் எவ்வளவு ஏங்கினேன் என்று உங்களுக்கு தெரியுமா? அன்பே, இதோ நான் இங்கு வந்துவிட்டேன். நீங்கள் என்னை பார்க்கிறீர்களா? தெரியாமல் நான் கதறி அழ ஆரம்பித்தேன். அப்போது மூத்தாபா என் கைகளை அடித்து கோபத்துடன் சொன்னார், போதும் ஃபர்சானா, நிறுத்து. இதான் வரவேண்டாம் என்று சொன்னேன். நான் குரலை குறைத்து முகத்தை மூடினேன். நீண்ட 4 மாதங்கள் அழாமல் பிடித்திருந்ததை இன்று மழையாக பொழிந்து முடித்தேன். திடீரென மூத்தாபாவின் மனைவி என் தோள்களை பிடித்து என்னை பின்னால் திருப்பினார். ஃபர்சானா, போதும், வா போகலாம். அந்த பீவி சொன்னபோது நான் என் ஆயிஷாவை மார்போடு அணைத்து அழுதேன். சுற்றுப்புறத்தை மறந்து அழுதேன். தேனிலவின் இனிமையை எப்போதும் எனக்கு அளித்த உங்களைப் போல ஒருவர் இனி என் வாழ்க்கையில் வரவே மாட்டார். எப்போதும் சிரித்து கொண்டிருக்கும் அந்த முகத்தை இனி ஜன்னத்தில்தான் பார்க்க வேண்டும். அங்கே ரும்மான் பழங்களின் சாறு நிரப்பப்பட்ட பாத்திரத்துடன் எனக்கு அளிக்க நீங்கள் வருவீர்கள், எனக்கு உறுதியாக தெரியும். உங்கள் மடியில் தலை வைத்து எல்லையற்ற ஜன்னத்தின் பூந்தோட்டத்தில் படுக்க வேண்டும். காலண்டர்கள் தொங்காத சுவர்கள் உள்ள உலகில் நாம் மீண்டும் ஒருமுறை பார்த்து நிற்க வேண்டும். நான் போகிறேன் அன்பே. நீங்கள் சொன்னபடி என் கைகளை பிடித்து காபா ஷெரீஃபை சுற்றி தவாஃப் செய்ய வேண்டும் என்று, இந்த கஷ்டங்களெல்லாம் மறைந்த பிறகு அழைத்து வர வேண்டும் என்று. இந்த உம்ரா உங்களுக்காக நான் செய்கிறேன். என்னுடன் நீங்களும் இருப்பீர்கள். ஆயிஷாவை உங்கள் தோளில் ஏற்றி என் முன்னால் நடத்த வேண்டும். நீங்கள் இறந்து விட்டதாக யார் சொன்னது? இல்லை, என்னுடன் இருக்கிறீர்கள். இனி என் மரணம் வரை நம் மகளை நான் வளர்க்க வேண்டும். அவளுக்கு உங்களை பற்றி நிறைய கதைகள் சொல்ல வேண்டும். பாலைவனத்தில் காற்றுக்கு உங்களின் மனம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். அங்குள்ள மணல் துகள்களுக்கு உங்களின் நிறம் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். உங்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போதெல்லாம் என் கண்களை பார்த்திருக்க சொல்ல வேண்டும். கண்ணீர் பெருகி மக்காவின் மணலில் உள்ள காபாவில் உம்ரா செய்ய வேண்டும். உங்களின் மிகப்பெரிய ஆசையான அந்த கனவில் எனக்கு மட்டும் ஒரு இடம் தர வேண்டும். ஜன்னதுல் ஃபிர்தௌஸில் ஒருபோதும் நிற்காத இதயத்துடன் நீங்கள் காத்திருக்க வேண்டும். நின்று போன அந்த இதய துடிப்பை மீண்டும் ஒருமுறை கேட்க உங்கள் மார்போடு சேர்ந்து படுக்க வேண்டும். அந்தி உறங்கும் உங்கள் இரு பக்கங்களிலும் உள்ள கல்லறை கற்கள் என் கண்களிலிருந்து மறைவதில்லையே. அன்பே, இது ஒருபோதும் மறையாது. புலம்பெயர்ந்து வாழ்ந்து இங்கேயே மரணமடைந்து இங்கேயே அடக்கம் செய்யப்படும் ஏராளமான மனிதர்கள் உள்ளனர். சொந்த ஊருக்கு கொண்டு செல்ல முடியாத சில உடல்கள். அவர்களுக்காக தன் கணவரின் அந்தி உறங்கும் மண்ணை பார்க்க இந்த பாலைவனத்துக்கு வந்த ஒரு அன்பு சகோதரிக்காக இந்த குறிப்பை இங்கு சேர்த்து வைக்கிறேன். இதயத்தில் சேர்த்து வைப்பதற்காக. வேறு யாருக்கும் இப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்ற பிரார்த்தனையுடன். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு விஷயத்துடன் மீண்டும் வருவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.